வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி பரபரப்பாக பேசப்படக்கூடியது நம்முடைய மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை வழங்கிய ஒரு தீர்ப்பு தான். அதாவது நமக்கு அன்றாட வாழ்க்கையில் நம்மளுடைய ஒரு சொத்தை இன்னொருத்தருக்கு விற்கிறதுக்கு முற்படும் பொழுது அதனுடைய அசல் பத்திரம் தொலைஞ்சு போயிருந்துச்சுன்னா விற்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருந்தது. ஏனென்றால் சமீபத்தில் கொண்டு வரப்பட்ட ஒரு சட்ட திருத்தம், செக்ஷன் 34C அப்படிங்கிற சட்ட திருத்தப்படி அசல் ஆவணம் அந்த சொத்துக்குரியது இல்லைன்னா பதிவு செய்ய முடியாத நிலை இருந்தது. அப்படி பதிவு செய்யணும், கண்டிப்பாக பதிவு செய்யணும்னா போலீஸ்கிட்டேருந்து ஒரு நான் ட்ரேசபிள் சர்டிஃபிகேட், அப்புறம் அந்த புகார் பேப்பரில் வெளியிடப்பட்ட அந்த சம்மந்தப்பட்ட அறிவிப்பு, அப்புறம் அதை மார்க்கேஜ் பண்ணியிருந்தால் அடமானத்தில் வச்சுருந்தா அவங்க நமக்கு நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் கொடுத்துருந்தால் இதையெல்லாம் கொண்டு போய் சமர்ப்பிக்கும் பொழுது அந்த சப் ரிஜிஸ்ட்ரார் அது குறித்த என்கொயரி விசாரணை நடத்தி அவர் முடிவு செய்தால் மட்டுமே அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஏற்க முடியும். இல்லைன்னா அதை பிளாக் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு அதிகாரத்தை கொடுக்கப்பட்டிருந்தது. இதைத்தான் நம்மளுடைய உயர்நீதிமன்றம் இது ஒரு நீதிமன்றம் தான் சொத்து கொடுத்த பிரச்சனையெல்லாம் முடிவு செய்யணும். அந்த அதிகாரத்தை ஒரு எக்ஸிக்யூஷன் மினிஸ்ட்ரியல் ஆக்ட் மட்டுமே பண்ணக்கூடிய சப் ரிஜிஸ்ட்ரார் கொடுக்கப்படுறதுங்கிறது சரியானது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சமயத்தில் ஸ்ட்ரக் டவுன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அவங்க சொல்லக்கூடிய காரணங்கள் என்னென்னா முதல்ல சொன்ன மாதிரி அது ஒரு ஆவணம் தாக்கல் செய்யப்பட்ட ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்டோடது என்னங்க, எல்லா டாக்குமெண்ட்ஸையும் பதிவு செய்யப்பட்டிருக்கணும், அசையா சொத்துக்களை கொடுத்து பதிவு செஞ்சுருக்கணுங்கிறது. ஸோ பதிவு செய்யக்கூடிய அளவுக்கு அந்த எக்ஸிக்யூட் பண்ண 2 தரப்பினரும் ஆஜராகி இருக்கிறாங்களா, அவங்க தான் கையெழுத்து போட்டாங்களா, அவங்களுடைய ஆள் அடையாளத்தை உறுதி செய்கிறது, அவங்க தான் தன்னிச்சையாக அந்த ஆவணத்தை கையெழுத்து போட்டாங்களா, இதெல்லாம் விசாரிக்கிறது மட்டும்தான் அவங்களோட வேலை. அது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்குரிய பதிவு கட்டணத்தை வாங்கிக்கிட்டு பதிவு செஞ்சு கொடுக்குறது. ஆனால் இங்கே சொத்து சம்மந்தப்பட்ட அந்த டிஸ்பியூட்ஸை விசாரிக்கக்கூடிய அதிகாரத்தையும் இந்த சட்ட திருத்தம் கொடுத்துருக்கு. அது நீதிமன்றம் மட்டுமே செய்யக்கூடியதை மினிஸ்ட்ரியல் ஆக்டை செய்யக்கூடியவங்களுக்கு செய்ய முடியும், அந்த அதிகாரத்தை கொடுக்க முடியாது. நம்பர் 2 பதிவு சட்டம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டே ஒன்று இயற்றி வச்சுருக்கு. அதுதான் எல்லா மாநிலங்களுக்கும் பொருந்தும். அதை ஒத்து அந்தந்த மாநிலங்கள் அவங்களே ஒரு ஸ்டேட் ஆக்ட்டு இயற்றிக்கலான் இருக்குது. இந்த சட்ட திருத்தமானது அந்த சென்ட்ரல் ஆக்டுக்கு முரணாக இருக்கிறது. ஏன்னா சென்ட்ரல் ஆக்டில் அவங்க வெறும்னா வாங்கி டாக்குமெண்ட்ஸை வாங்கி பதிவு செய்கிறது மட்டும்தான் அவங்களோட ஆக்டாக கொடுக்கப்பட்டிருக்கச்சு அதிகமான அதிகாரத்தை இந்த சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்கிறது. ஸோ இதை ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதுக்கு அரசு தரப்பில் முன் வச்சுருந்த வாதம் என்னென்னா நிறைய ஃப்ராடலண்ட் ட்ரான்ஸ்ஃபர்ஸ்லாம் நடக்குதுங்க, அந்த சொத்துக்கு உரியவர்கள்லாம் அவங்க கையை விட்டு இந்த சொத்துக்கெல்லாம் பறிப்போகிற நிலை வந்துடுது. ஏன்னா அந்த அசல் ஆவணங்கள் இல்லாமல் வேறு யாராவது தேர்ட் பார்ட்டி ரெஜிஸ்டர் பண்ணிட்டு போயிடுறாங்க. அதை தடுக்கிறதுக்காக தான் நாங்கள் கொண்டு வந்திருந்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை ஏற்க மறுத்த நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்க, அதை உங்களுடைய எண்ணம் உண்மையாகவே அதுதான் இருந்துச்சுன்னா இந்த இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் தி ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் இருக்கார்ல, அவர் எல்லா சப் ரெஜிஸ்ட்ரார்ட்டு உறுதியாக அந்த பட்டியல் சொத்துக்களை சர்வே நம்பர் டோர் நம்பரோட அந்த பட்டியல் வாங்கி என்னென்ன விலங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறதையும் பண்ணி பப்ளிஷ் பண்ணுங்கள். இதை ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுக்குள்ளே பப்ளிஷ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது உயர்நீதிமன்றம் அதுக்குடைய தெரிவித்த கருத்து என்னென்னா, இது ஒரு விதத்தில் இந்த சட்ட திருத்தங்கிறது ஏற்கனவே இந்த சொல்லுவாங்களே பழைய முந்தை புதிய பாட்டில்னு சொல்லுவாங்க இல்லையா, அது போல் கொண்டு வரப்பட்டது தான். ஏற்கனவே நாங்கள் ஒரு சட்ட திருத்தத்தை நாங்கள் ஸ்ட்ரக் டவுன் பண்ணியிருந்தோம், அதை வேறு ஒரு ஃபார்மில் நீங்கள் கொண்டு வர முயற்சி செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஊன்றி கவனிச்சோன்னா அவங்க சொன்னது உண்மைதாங்க. ஏன்னா இந்த சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டது ஏப்ரல் 25, 2025. அது அப்படி இருந்த ஆளுநர் ரவி நிறைய சட்ட திருத்தங்களை ஏற்றுக்க மறுத்து அது அப்படியே கிடப்பில் போட்டிருந்ததை இப்போ சமீபத்தில் ஜான்வரி 2026 தான் அது கெசட்டில் பப்ளிஷ் ஆகி சட்ட திருத்தமாக அமலுக்கு வந்தது. அதை தான் இப்போ நம்மளுடைய உயர்நீதிமன்றம் செல்லாததுன்னு அறிவிச்சிருக்கு. ஸோ இந்த ஏப்ரல் 2025 கொண்டு வந்ததுன்னு சொன்னாங்க இல்லைங்களா, ஏப்ரல் 25 அந்த தேதி கூட ரொம்ப முக்கியங்க. ஏப்ரல் 27, 2025 கொண்டு வராங்க. ஏன்னா இந்த சட்ட திருத்தத்தை ஏப்ரல் 7, 2025 அப்போ தான் உச்சநீதிமன்றம் ஏற்கனவே கொண்டு வந்த இந்த தமிழக அரசு கொண்டு வந்திருந்த ஒரு சட்டப்பிரிவு சட்ட திருத்த பிரிவு, அதாவது பிரிவு 55A அது அன்கான்ஸ்டியூஷனல் அப்படின்னு ஸ்ட்ரக் டவுன் பண்ணுறாங்க. அந்த சட்டப்பிரிவு ஆக்சுவலாக ஏற்கனவே உயர்நீதிமன்றத்தில் 2024 ஸ்ட்ரக் டவுன் பண்ணுறாங்க.
இதே காரணம் தாங்க அந்த சட்ட திருத்தமும் இதை தான் சொல்லுது. அசல் பத்திரம் இல்லைன்னா நீங்கள் பதிவு செய்ய முடியாது. சப் ரிஜிஸ்ட்ரார் தான் விசாரணை நடத்தி அவருக்கு திருப்தியாக இருந்தால் மட்டுமே பதிவு செய்ய முடியும்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? அந்த சட்ட திருத்தத்தை வந்து அக்டோபர் இவங்க அந்த சட்ட திருத்தம் ஒரிஜினலாக கொண்டு வரப்பட்ட தேதி கூட நோட் பண்ணிக்கோங்க 2022. ஸோ 55A அது கொண்டு வரப்பட்டது. அதை வந்து நம்முடைய உயர்நீதிமன்றம் அக்டோபர் 2024 ஸ்ட்ரக் டவுன் பண்ணுறாங்க. இதை வந்து மேல்முறையீடாக நம்மளுடைய தமிழக அரசு உச்சநீதிமன்றத்துக்கு எடுத்துகிட்டு போகுது. உச்சநீதிமன்றம் ஏப்ரல் 7, 2025 அன்னைக்கு கரெக்டு தான், உயர்நீதிமன்றம் சொன்னது சரிதான், இது அன்கான்ஸ்டியூஷனல்னு நீக்கம் பண்ணுது. ஆனாலும் இதை ஏற்றுக்க மறுத்த நம்மளுடைய முந்தைய தமிழக அரசு அவங்க என்ன பண்ணுறாங்க, ஏப்ரல் 25 மீண்டும் இதே போன்ற அதை பழைய முந்தை புதிய பாட்டிலில் அப்படிங்கிற விதத்தில் சட்ட திருத்தம் 34C கொண்டு வராங்க. இதை தான் இன்று நம்முடைய உயர்நீதிமன்றம் ஸ்ட்ரக் டவுன் பண்ணியிருக்கு. மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திப்போம். உங்களுடைய மேலும் பல சட்ட தகவல்களுக்கு நம்முடைய சங்கடம் தவிர்க்கும் சட்டம் அப்படிங்கிற யூடியூப் சேனலை பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு மேலும் வேறு என்ன சட்டத்தகவலாம் தேவை அப்படிங்கிறது குறித்து கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.